வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். சிறுமி படுகொலைக்கு கண்டனம். இந்தியா கூட்டணி சார்பில் நாளை முழு அடைப்பு போராட்டம். நல்லடக்கம் செய்யப்பட்டது, படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல். காங்கிரஸ், திமுக மற்றும் அரசியல் கட்சியினர், மாணவர்கள் அஞ்சலி. சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த ஆளுநருக்கு எதிர்ப்பு. காரை வழிமறித்து போராட்டம். DNA பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது சிறுமியின் மாதிரிகள். கொலையாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்று தரப்படும் என ஆளுநர் உறுதி. இனி விரிவான செய்திகள். புதுவையில் மாணவி படுகொலையை கண்டித்து இந்தியா கூட்டணி அதிமுகவினர் நாளை முழு அடைப்பு போராட்டம் அறிவித்துள்ளனர். புதுவை சோலை நகரில் 9 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுவை மக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க கோரி பொதுமக்கள், மாணவர்கள், சமூக அமைப்புகள் என பல்வேறு தரப்பினரும் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதனால் புதுவையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. மாணவியின் மறைவிற்கு நீதி வழங்க கோரி அரசியல் கட்சிகளும் போராட்டத்தில் குதித்துள்ளன. இந்த நிலையில் இந்தியா கூட்டணி மற்றும் மாநில அதிமுக சார்பில் நாளை முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், திமுக அவைத் தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சியினர், மதிமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் போதைப் பொருள் விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை இந்தியா கூட்டணி சார்பாக புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா கிடையாது. அவங்க இப்போ போராட்டம் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ இந்த டூரிசம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கஞ்சாவை இவங்க அலோவ் பண்ணுறாங்க. அதான் உண்மை. கஞ்சாவை அலோவ் பண்ணுறது காரணம் நீதி கட்டிக்கிறாங்க. அவங்களால கொடுக்க முடியல. அதுதான் உண்மையான விஷயம். யாரும் தூண்டி வரல. எந்த கட்சியும் அவங்க முத்தியால்பேட்டையில் நடந்த அந்த சிறுமி ஆர்த்தி என்று சொல்லக்கூடிய சிறுமி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போதையின் அடிப்படையிலே அந்த காரியம் நடந்திருக்கின்றது. போதை வியாபாரம் செய்யக்கூடிய, போதைப் பொருள் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நபர் தான் அந்த தொழிலை, அந்த காரியத்தை செய்திருக்கின்றார்கள். கஞ்சா வியாபாரம் செய்யக்கூடிய அந்த முதலாளி தான் அந்த காரியத்தை செய்திருக்கின்றார்கள். இது புதுவை மாநிலம் அனைத்து இடத்திலேயும் இப்படிப்பட்ட நிலவரம் இருக்கின்றது. தமிழ்நாட்டை பற்றி இந்த அம்மா சொல்லுது பாருங்க. இந்த அம்மா முதல்ல புதுச்சேரி நான் பெண்களுக்கு பேட்டி பச்சாவோன்றாங்க மோடி, அதாவது பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி போராட்டம் நடத்துறாங்க. புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா மகளிர் அணி, மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சியில் பெண்களுக்கு வன்கொடுமை பண்ணு. இந்த ஆர்த்தி வன்கொடுமைக்கு ஏன் போராட்டம் நடத்தல? ஏன் நடத்தல? இந்த பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரியில் டிராமா போடுறானுங்களா? புதுச்சேரி மாநில மக்கள் ஏமாந்தவங்களா? மக்கள் எல்லாம் கொய்த்தெழுந்து போயிருக்கிறாங்க. இதுல குறிப்பா அதாவது இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி ரங்கசாமி மட்டும் இல்ல, நமச்சிவாமி மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா கூண்டோட உன வீட்டுக்கு போகணும். எங்கேயுமே வெளியூர் தொகுதியில் பிடிபடல. வெளியூர் பக்கத்தில் இருக்க மக்கள் வெளியூர் தொகுதியில் வரைக்கும் எங்கேயுமே எதையுமே பிடிக்கல. பொதுவாக பத்திரிகையில் செய்தி வரும்போது வெளியூர் தொகுதியில் கொலைன்னு பார்த்தீங்கன்னா சேகராப்பட்டா இருக்கும், அது பக்கத்தில் இருக்க மங்களமா இருக்கும், அது பக்கத்தில் இருக்க ஊரா இருக்கும். ஏன்கிட்ட வெளியூர் கொம்பின் பத்திரிகையாளர்கள் தெரியும். வெளியூர் கொம்பினை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வெளியூர்னு போட்டு தான் போடுவாங்க. அதனால் அதெல்லாம் வெளியூர் ஆகிடாது.
புதுச்சேரியில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஊர்வலத்தின் போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வழி நெடுகிலும் நின்று சிறுமிக்கு பிரியா விடை கொடுத்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானார். இதனையடுத்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் 2 நாட்களாக சிறுமியை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள கால்வாயில் மூட்டையாக கட்டப்பட்ட நிலையில் சிறுமியின் உடலை காவல்துறையினர் மீட்டனர். இதனையடுத்து ஜிப்மர் மருத்துவமனையில் சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பெற்றோர் மற்றும் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் சிறுமியை கடத்தி கொலை செய்ததாக கர்னாஸ் என்ற இளைஞரும் விவேகானந்தன் என்ற முதியவரும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது போக்சோ உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த கொலையில் வேறு யாரேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்த IAS அதிகாரி கலைவாணன் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் உடல் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்ட நிலையில் அவரது உடலுக்கு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சிறுமியின் உடல் அதே பகுதியில் உள்ள பாப்பம்மாள் இடுகாட்டில் அடக்கம் செய்ய ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. சிறுமி விளையாடிய பொருட்களை கொண்டு அந்த இறுதி ஊர்வல வாகனமானது அலங்கரிக்கப்பட்டது. தொடர்ந்து வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள மயானத்திற்கு சிறுமியின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. அப்போது வழி நெடுகிலும் பொதுமக்கள் திரண்டு நின்று கண்ணீர் மல்க சிறுமிக்கு பிரியா விடை கொடுத்தனர். தொடர்ந்து பாப்பம்மாள் இடுகாட்டில் சிறுமியின் உடலானது நல்லடக்கம் செய்யப்பட்டது. அப்போது சிறுமி விளையாடிய பொம்மைகள், அவர் பயன்படுத்திய பொருட்களும் சிறுமியின் அருகில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டது. சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிறுமியின் சொந்த பகுதியான சோலைநகர் முத்தியால்பேட்டை முழுவதும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். முத்தியால்பேட்டையில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஆர்த்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் குற்றவாளிகளை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள சிறுமியின் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் அரசியல் கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள், சமூக அமைப்பினர் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம் தலைமையில் சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், மகிழா காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறுமியின் உடலுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சிறுமியின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அரசு அறிவித்த தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட குழந்தையின் மாதிரிகள் DNA பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதன் முடிவுகள் வந்த பின்னர்தான் கொலையாளிகள் மீது நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் எனவும் இந்த வழக்கை கையாண்ட ஆய்வாளர், காவலர்கள் சிலர் பணியிட மாற்றம் செய்யப்பட உள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் டிஜிபி ஸ்ரீனிவாஸ், டிஐஜி சின்ஹா மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்றனர். இதில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு இருப்பது குறித்தும் விசாரணையின் நிலவரம் குறித்தும் கேட்டறிந்த தமிழிசை, விசாரணையை விரைந்து முடிக்கவும், குற்றவாளிகளை முழுமையாக அடையாளம் கண்டு கடுமையான தண்டனையை பெற்றுத்தரவும் அறிவுறுத்தினார்.
இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறுமி உயிரிழப்பு தொடர்பாக சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அக்குழுவிற்கு கலைவாணன் IPS தலைமை வகித்து விசாரணை செய்வார் என்றும் தெரிவித்தார். நேற்று முதலே அவர் விசாரணையை துவக்கிவிட்டார் என்றும் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த ஆளுநர், சென்னை சாதிக் கூட்டாளிகள் சிலர் இங்கு உள்ளனர் என்றும் எந்த கட்சியில் சாதிக் இருந்தாரோ அதே கட்சிக்காரர்கள் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் என்றும், ஆனால் அவர்களுடன் தான் சாதிக்கின் கூட்டாளிகள் சிலர் உள்ளனர் என்றும் அவர்கள் குறித்து விசாரணை செய்து கைது செய்ய கூறியுள்ளேன் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், குழந்தை உடல் மிகவும் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதால் அவரது மாதிரிகள் DNA பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் அதன் முடிவுகள் வந்த பின்னர்தான் கொலையாளிகள் மீது நடவடிக்கைகள் துரிதமாக எடுக்கப்படும் என்றார். சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல் ஆய்வாளர் மற்றும் சில காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் அக்காவல் நிலையத்தில் பணிபுரியும் சில காவலர்கள் குறித்து விசாரணை செய்து பின்னர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். புதுச்சேரி மட்டும் இல்லை, நம்ம எல்லோருமே மக்கள் மட்டும் இல்லை, நம்ம எல்லோருமே மிகுந்த ஆழ்ந்த கவலையில் இருக்கிறோம். அதன் தலைவராக காவல்துறை அதிகாரி கலைவாணன் நியமிக்கப்பட்டு அவர் நேற்றே விசாரணையை தொடங்கிவிட்டார். ஆக அப்படிப்பட்டவர்களையும் உடனேயே கண்டுபிடித்து இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். அதனால் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மிக விரைவாக, அதே மாதிரி நம்ம லீகல் சிஸ்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரைவு நீதிமன்றத்தில் இந்த கேஸை மிக விரைவாக விசாரணை செய்து குற்றவாளிகள் முழுமையாக நிரூபிக்கப்பட்டு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோளாக இருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட சிறுமி உடலுக்கு திமுக சார்பாக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தினர். முத்தியால்பேட்டை பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்தியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சி அரசியல் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், சமூக அமைப்பினர், பொதுமக்கள் என பாகுபாடின்றி அஞ்சலி செலுத்தினர். அந்த வகையில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் சிறுமியின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கும் ஆறுதல் கூறினர். முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் சிறுமி படுகொலைக்கு நீதி கேட்டு ஆங்காங்கே மறியல் நடத்தப்பட்ட நிலையில் காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் சிறுமி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் நீதி வழங்க கோரி சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அணி அணியாக வந்து மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறினர். இதனால் போக்குவரத்து அதிகமுள்ள முக்கியமான சாலைகள் என்பதால் அங்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி நடத்தினர். உடனே மறியலில் ஈடுபட்டவர்கள் நாலாபுரமும் சிதறி ஓடினர். அந்த இடமே போர்க்களம் போல காட்சி அளித்தது. இதைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு பின்பு அங்கு மீண்டும் போக்குவரத்து தொடங்கியது. பலாத்காரம் செய்யப்பட்டு பள்ளி மாணவி கொலையான சம்பவத்திற்கு நீதி கேட்டு புதுவையில் ஆங்காங்கே நடைபெற்ற இந்த மறியல் போராட்டங்களால் பரபரப்பும் பதற்றமும் காணப்பட்டது. சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த கவர்னர் தமிழிசைக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவரது காரை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை சேர்ந்த 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு வாய்க்காலில் சடலமாக வீசப்பட்டார். அவரது உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்து அவரது பெற்றோரிடம் உடலை ஒப்படைத்தனர். அவரது உடல் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அரசியல் கட்சியினர், இளைஞர்கள், பெண்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த
துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்தார். அதை கண்ட பொதுமக்கள் அவரை அஞ்சலி செலுத்தாமல் வெளியேற கோரி முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பி வழிமறித்தனர். அவர்களை அப்புறப்படுத்திய காவல்துறையினர் ஒரு வழியாக ஆளுநர் தமிழிசையை அஞ்சலி செலுத்த அழைத்து சென்றனர். சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய துணைநிலை ஆளுநர் பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார். அவர் மீண்டும் காரில் புறப்பட்ட போது பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து முற்றுகையிட்டனர். கார் முன்பு அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. தொடர்ந்து அதிக காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு போராட்டம் நடத்தியவர்களை அப்புறப்படுத்தினர். ஒரு வழியாக ஆளுநர் அங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டார். சிறுமியின் உடல் இன்று 11 மணிக்கு வைத்திக்குப்பம் இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. சிறுமியின் பிரேத பரிசோதனை நடைபெறும் இடத்தில் தந்தையுடன் சேர்ந்து கண்கலங்கிய சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார். முத்தியால்பேட்டை பகுதியில் ஆர்த்தி என்கிற சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மக்கள் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிரேத பரிசோதனை நடைபெற்றது. அப்போது அங்கு சென்று காவல்துறையினரிடம் விசாரணை மேற்கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் சிறுமியின் தந்தை அழுததை பார்த்து கண் கலங்கினார். இதனால் அப்பகுதியில் பெரும் சோகம் ஏற்பட்டது. என் பிள்ளைகிட்ட கத்திரிக்கும் 3 நாளா கட்டி போட்டு வச்சிருக்கேன். கவுர்ல கையில சதையே இல்லையே என் பிள்ளைக்கு. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் மற்றும் மதகடிப்பட்டு பகுதியில் ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட RC 21 ரோட்டிலிருந்து சிலுக்காரிபாளையம் செல்லும் சாலை மற்றும் சிலுக்காரிபாளையம் கிராம மயிலம் பாதை சாலைகளை மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை 64,85,263 ரூபாய் மதிப்பீட்டிலும், இதனைத் தொடர்ந்து சிலுக்காரிபாளையம் பாளையத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மேல்நிலை குடிநீர் தேக்கு தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் 9,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையும், தொடர்ந்து மதகடிப்பட்டு சந்தைத்தோப்பு பகுதியில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பழுதுபட்ட ஆழ்துளை கிணறுக்கு மாற்றாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜைகளும் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி இப்பணிகளுக்கான பூமி பூஜையினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன், பொறியாளர் 2 பாஸ்கரன், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் மக்கள் திட்டங்களை சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சொக்கநாதன்பேட்டை, சண்முகாபுரம், நெசவாளர் நகர் குடியிருப்பு பகுதி உட்பட பல்வேறு இடங்களில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகள் துவக்க விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார்.
சுமார் 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இப்பணிகள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இத்துவக்க விழாவில் துறை சார்ந்த அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், கதிர்காமம் தொகுதி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருக்காஞ்சி அடுத்த புது பூஞ்சோலைக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கலிபெருமாள் ஆலயத்தின் 65ஆம் ஆண்டு மயான கொள்ளையை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி திருக்காஞ்சி அடுத்த புது பூஞ்சோலைக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கலிபெருமாள் ஆலயம் பூஞ்சோலை கவுண்டர் மற்றும் அவரது மனைவி பட்டம்மாள் ஆகியோரால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. இவர்களது மறைவுக்கு பிறகு அவருடைய மகனான லட்சுமணன் என்கிற வினித் என்பவரால் இந்த கோவில் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. இதன்படி இங்கு எழுந்தருளியுள்ள அங்காளம்மனுக்கு ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மயான கொள்ளை நடைபெறுவது வழக்கம். அதன்படி 65ஆம் ஆண்டு மயான கொள்ளை நிகழ்வு வரும் வெள்ளிக்கிழமையன்று நடைபெற உள்ளது. இதற்காக ஸ்ரீ கலியபெருமாள் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அங்காளம்மன், அம்மன், சிவன், ஆஞ்சநேயர், சனீஸ்வரன், விநாயகர், முருகன் மற்றும் அள்ளிமுத்து அம்மன் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள், பூஜைகள். இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கொடிமரம் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயான கொள்ளை அன்று சங்கராபரணி ஆற்றிலிருந்து சக்திகரகம் எடுத்து வந்து அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை நடைபெறுகிறது. இதில் பக்தர்கள் காய், பழம் உள்ளிட்ட நவதானியங்களை இறைத்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் பிறந்தநாளையொட்டி பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுவை மாநிலம் பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் பிறந்தநாளையொட்டி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள சித்தாந்த சுவாமி தேவஸ்தானத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட பழங்குடி மக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆலயம் சார்பாக அன்னதானம் நடைபெற்றது. ராம்குமார் பிறந்தநாளையொட்டி 500க்கும் மேற்பட்ட பழங்குடி மக்களுக்கு அருஞ்சுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் ராம்குமார் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். தலைநிமிர செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். போடுங்க போடுங்க போட்டு பட்டன் போடு. போடுங்க போடுங்க அடுத்தது போடுங்க. புதுச்சேரி சவரிராயலூர் நாயகர் அரசு பள்ளி மாணவிகள் உயிரிழந்த சிறுமிக்கு நினைவஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்த சிறுமி கை கால்களை கட்டி போட்டு கொலை செய்து மூட்டையாக கட்டி வாய்க்காலில் வீசப்பட்ட சம்பவம் மாணவ சமுதாயத்தினர் மத்தியில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர செயலுக்கு மாணவ மாணவிகள் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி சவரிராயலூர் நாயகர் அரசு பள்ளி மாணவிகள் உயிரிழந்த சிறுமிக்கு நினைவஞ்சலி செலுத்தினர். சிறுமியின் உருவப்படத்திற்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மௌன அஞ்சலி செலுத்தினர். இந்த சம்பவம் இனி எங்கும் நடைபெறக்கூடாது என மாணவிகள் தங்களது ஆதங்கத்தை தெரியப்படுத்தினர். மேலும் சிறுமியின் இறப்புக்கு மாணவிகள், ஆசிரியர்கள் இரங்கல் பா வாசித்தனர். பொண்ணுக்கு அவள் வந்து 5th படிச்சிருக்கா அரசு பள்ளியில். அவள் வந்து இந்த மாதிரி ஆகி அவள் வந்து இந்த மாதிரி அபிநயா இது எந்த நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் உணர்வு
அந்த நிகழ்ச்சியை நாம உணர்ந்தோம்னா நம்ம கிட்ட இருந்து சலசலப்பே வராது. எந்த தருணத்துல மனித நேயமுள்ள மானிடர்களுக்கு கேட்கவில்லை. மனிதமே இல்லாத மிருகத்திடம் நான் எப்படியெல்லாம் சிக்கி தவித்தேன் என்று சொல்வதற்குள் என் மூச்சு நின்றுவிட்டது. மனிதமே இல்லாத மிருகத்திடம் நான் எப்படியெல்லாம் சிக்கி தவித்தேன் என்று சொல்வதற்குள் என் மூச்சு நின்றுவிட்டது. கோட்டக்குப்பம் பகுதியில் ஊனமுற்றோர் பெண் வீட்டை இடித்தவர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் வசிப்பவர் முருகன் வெண்ணிலா குடும்பத்தினர். சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் வசித்து வருகின்றனர். வெண்ணிலா ஊனமுற்ற பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டின் பின்புறம் கழிவறை மற்றும் மதில் சுவர் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. கட்டி வரும் கழிவறையும் மற்றும் மதில் சுவரை வீட்டின் உரிமையாளர்கள் அனுமதியின்றி தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக கோட்டக்குப்பம் நகராட்சி தலைவர் ஜெயமூர்த்தி உறவினர் வீட்டில் யாரும் இல்லாத போது ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்துள்ளார். இதனையடுத்து வீட்டின் உரிமையாளர் முருகன் கோட்டக்குப்பம் காவல் நிலையம் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் வழங்கியுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள். We ensure 100% safety for the students. பொதுவாகவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொஃபஸர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க, யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. NEET and JEE crash courses admission going on. Professors Achieve Academy, right place for real talents. வாருங்கள், புதியதொரு எதிர்காலம் நம் கையில். நம்பர் 58/2 குடப்பாக்கம் மெயின் ரோட், வெளியனூர், புதுச்சேரி. இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸ் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. கன்னியகோவில் 24,57,000 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலம் பாகூர் தொகுதிக்குட்பட்ட கன்னியகோவில் சிவனடியார் இடுகாட்டில் சேதமான மதில் சுவர் மற்றும் கருமதி கொட்டகை அமைக்க 16,39,940 ரூபாயும், கன்னியகோவில் JMJ நகரில் குடிநீர் குழாய் அமைக்க 8,17,161 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், மேலாளர் ரவி, உதவி பொறியாளர் சுப்பிரமணியன் மற்றும்
ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை கடலூர் சாலை கிருமாம்பாக்கம் வார்கால் ஓடை அருகே பாண்லே வாகனம் கவிழ்ந்து விபத்து. புதுவை கடலூர் சாலையில் உள்ள கிருமாம்பாக்கம், கன்னியாகோவில் உள்ளிட்ட ஆகிய பகுதியில் இருக்கும் பாண்லேக்கு சொந்தமான பால் பூத்துகளுக்கு பால் பொருட்களை விநியோகம் செய்வதற்கு புதுச்சேரியிலிருந்து வேன் ஒன்று காலை சென்று கொண்டிருந்தது. இதனை சாரதி என்பவர் ஓட்டிச் சென்றார். காட்டுக்குப்பம் அடுத்த வார்கால் ஓடை அருகே கடலூர் புதுச்சேரி சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று வாகனத்தின் பின் சக்கரம் வெடித்து சிதறியது. இதில் வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்த தடுப்பு கட்டையில் மோதி குப்புற கவிழ்ந்தது. வாகனத்தில் இருந்த பால் பாக்கெட்டுகள் உடைந்து சாலையில் ஓடியது. உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று வாகனத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதில் ஓட்டுநர் சாரதிக்கு லேசான காயம் ஏற்பட்டது. வாகனம் மூடி போட்டு பாதுகாப்போடு இருந்ததால் பால் பொருட்கள் பெரிய அளவில் சேதமாகாமல் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். காரைக்காலில் நகைக்கடையை உடைத்து 1,50,000 ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ வெள்ளி கொலுசுகளை திருடி சென்ற மர்ம நபர்கள் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாதாகோவில் தெருவை சேர்ந்தவர் சுந்தர கணபதி. இவர் அதே பகுதியில் நகைக்கடை வைத்துள்ளார். இங்கு தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அவர் வழக்கமாக கடையை மூடிவிட்டு மீண்டும் காலை கடையை திறக்க வந்த போது கடையில் போட்டிருந்த பூட்டு மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டிருந்தது. இதை பார்த்த சுந்தர கணபதி உள்ளே சென்று பார்த்தபோது 1,50,000 ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ கொண்ட வெள்ளி கொலுசுகள் காணாமல் போனது தெரிய வந்தது. உடனடியாக சுந்தர கணபதி காரைக்கால் நகர காவல் நிலைய காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் புதுத்துறையில் அமைய உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை பகுதியில் 43 கோடி ரூபாய் செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு தொடர்ந்து அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைக்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த சுத்திகரிப்பு ஆலை மக்கள் குடியிருக்கும் இடத்தில் அமைவதால் சுற்றியுள்ள மக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றுகள் மற்றும் உடல் உபாதைகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக தெரிவித்து அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அப்பகுதியில் உள்ள புதுத்துறை, கரீம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற வலியுறுத்தியும் கருப்பு கொடி ஏற்றி தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் வசித்து வருவதாகவும் மக்கள் வசித்து வரும் பகுதிகளை தவிர்த்து வேறு இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை அமைக்க வேண்டும் எனவும் அவர்கள் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்றாவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் எனவும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை எதிர்ப்பு போராட்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் திடீரென கருப்பு கொடி ஏற்றிய சம்பவம் காரைக்காலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கருப்பு கொடி ஏற்றி தங்களுடைய எதிர்ப்பை இப்பொழுது பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் செவிசாய்த்து உடனடியாக இந்த கழிவுநீர் ஆலையை வேறொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்ய வேண்டும். புதுச்சேரி சிறுமி கொலை சம்பவம், காரைக்காலில் போராளிகள் குழு மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணி, போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்க கோரிக்கை. புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலத்தில் போதை நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் போராளிகள் குழு சார்பில்
காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணி நடத்தினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கருப்பு பேட்ஜ் அணிந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி பேரணியில் கலந்து கொண்டனர். சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரியும் மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் இந்த பேரணி நடத்தப்பட்டதாக போராளிகள் குழுவினர் தெரிவித்துள்ளனர். நமது புதுச்சேரி மாநிலத்தில் 9 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டு சாக்கில் கட்டப்பட்டு அவரை ஆற்றில் வீசப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் நிறைவேறியிருக்கிறது. இது மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நமது புதுச்சேரி மாநிலம் பார்த்து கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறோம். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். போதைக்கு அடிமையானவர்களால் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அதிகமாக நடைபெறுகிறது. அதுபோல இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்ற 54 வயது விவேகானந்தன் என்பவர் 54 வயது அப்படிப்பட்ட ஒரு வயது உள்ளவரும் இப்படிப்பட்ட சம்பவத்தில் ஈடுபடுகிறார் என்றால் நமது தேசம் இங்கே போகிறது. கடலூரில் குழந்தை கடத்தல் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்திய காவல்துறை. தமிழ்நாடு முழுவதும் குழந்தை கடத்தல் சம்பவங்கள் நடைபெறுவதாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் பரவின. இது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் அந்தந்த மாவட்டங்களில் குழந்தை கடத்தல் தொடர்பாக வரும் தகவல்கள் அனைத்தும் வதந்தி எனவும் வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் கடலூர் அருகே உள்ள தேவனாம்பட்டினம் மீனவ கிராமத்தில் ஆட்டோவில் ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நேற்றைய தினம் தேவனாம்பட்டினம் மீனவ கிராமத்தில் அளவீடு செய்ய வந்த வட மாநிலத்தவர்களை குழந்தை கடத்த வந்தவர்கள் என பொதுமக்கள் சிறைபிடித்ததாக கூறப்படுகிறது. சாலை வேலைக்கு சென்ற வாலிபர் கொலை குற்றவாளி என 16 வயது சிறுவனை கைது செய்ததை ஏற்க முடியாது என்றும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரேத அறை முன்பாக போராட்டம் நடத்தினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள தொட்டப்ப நாயக்கனூர் கிராமத்தை சேர்ந்தவர் நாராயணன் என்பவரது மகன் 22 வயதான லோகேஸ்வரன். இவர் கடந்த மாதம் தனது கிராமத்திலிருந்து தனது நண்பர் சிவா என்பவருடன் சேர்ந்து கொடைக்கானல் அருகே உள்ள தாண்டிக்குடி பகுதியில் தனியார் ஒப்பந்ததாரர் அமைக்கும் சாலை பணிக்காக சென்றார். இந்நிலையில் லோகேஸ்வரனுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி கடந்த மாதம் 29ஆம் தேதி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டார். கல்லால் கடுமையாக வயிற்று பகுதியில் தாக்கப்பட்டதாக மருத்துவமனையிலிருந்து காவல்துறையினருக்கு தகவல் அனுப்பப்பட்டதை அடுத்து தாண்டிக்குடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் லோகேஸ்வரன் கல்லால் தாக்கப்பட்டதை உறுதி செய்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் வயிற்று பகுதியில் அறுவை சிகிச்சை முடிந்து தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த லோகேஸ்வரன் கடந்த 6ஆம் தேதி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதையடுத்து தாண்டிக்குடி காவல்துறையினர் கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றி இச்சம்பவத்தில் ஈடுபட்டதாக லோகேஸ்வரனுக்கு வேலை பார்த்த உசிலம்பட்டி அருகே உள்ள மாதுரை கிராமத்தை சேர்ந்த பழனி ஆண்டவர் என்ற 16 வயது சிறுவனை கைது செய்தனர். வாலிபர் இறந்த தகவலை அடுத்து லோகேஸ்வரன் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குவிந்தனர். 22 வயது ஆரோக்கியமான நிலையில் இருந்த வாலிபர் லோகேஸ்வரன் சாவில் மர்மம் உள்ளதாக கூறி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 16 வயதுடைய பழனி ஆண்டவர் என்ற சிறுவனை கைது செய்துள்ள காவல்துறையினர் அவன்தான் குற்றவாளி என்றும் அவன்தான் கல்லை தூக்கி லோகேஸ்வரன் வயிற்றில் போட்டு கொலை செய்ததாகவும் கூறுவதை ஏற்க முடியாது என்றும் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்றும் கூறி உடலை வாங்க மறுத்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரேத அறை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து சமரச பேச்சுவார்த்தை நடத்த வந்த தாண்டிக்குடி காவல்துறையினரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தேனி
மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா மேகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட அரசரடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா மேகமலை ஊராட்சிக்குட்பட்ட அரசரடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் தலைமையேற்று நடத்தினார். மூங்கில் அறக்கட்டளை இயக்குநர் ரமணி வேலுச்சாமி, கிராம பொதுமக்கள் செல்வம், கிராம தலைவர் சப்பானி, முத்து ஆகியோரின் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு போட்டிகளான தவளை ஓட்டம், இசை நாற்காலி, நீர் நிரப்புதல், லெமன் ஸ்பூன் போன்ற போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. உடனிருந்த மாணவர்களுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் மூங்கில் அறக்கட்டளையின் இயக்குநர் ரமணி வேலுச்சாமி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இவ்விழாவில் கிராம பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கரிசல் பூமி விவசாயிகள் சங்கம் சார்பில் டிசம்பர் மாதம் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரி முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கடந்த டிசம்பர் மாதம் 17, 18 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக விவசாய பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக முடங்கிய நிலையில் அவர்களுக்கு உடனடியாக இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என கோரி கரிசல் பூமி விவசாயிகள் சங்கம் சார்பில் தலைவர் வரதராஜன் தலைமையில் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி பின்னர் தங்களது கோரிக்கை மனுவினை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வழங்கினர். மனுவை பெற்றுக்கொண்ட அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் அடிப்படையில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஆணையில் வந்து ஒரு விவசாயிக்கு 2 ஹெக்டேர் 5 ஏக்கர் சீலிங் பண்ணியிருக்காங்க. நிவாரணம் 2 ஹெக்டேர் தான், மொத்தத்தில் 2 ஹெக்டேர் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதில் ஆனால் இது அரசு ஆணையில் அப்படி ஒன்றும் இல்லை, அரசு அறிவித்த மாதிரி கொடுக்கணும். கோவில்பட்டி இஎஸ்ஐ மருந்தகம் முன்பு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் நன்கொடை பத்திரம் குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதித்த பாரத ஸ்டேட் வங்கியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இஎஸ்ஐ மருந்தகம் முன்பு தேர்தல் நன்கொடை பத்திரம் குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் பாரத ஸ்டேட் வங்கியை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் பொன்னுசாமி பாண்டியன் தலைமையில் நகர தலைவர் அருண் பாண்டியன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதித்த பாரத ஸ்டேட் வங்கிக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் SC/ST பிரிவு மாநில துணைத் தலைவர் மாரிமுத்து, மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜசேகரன், சமூக ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளர் ராஜசேகரன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். துணை போகும் மோடியை திட்டக்குடி அருகே கோடங்குடி கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் அடிப்படை வசதிகள் கோரி தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள கோடங்குடி கிராமத்தில் ஊராட்சி அலுவலகம் முன்பு 19ஆம் தேதி அடிப்படை வசதிகள் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக பொதுமக்கள் அறிவித்திருந்தனர். அப்போதைய தாசில்தார் 17ஆம் தேதி அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் கோடங்குடி கிராம மக்கள் 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த நெல் கொள்முதல் நிலையம் இடத்தில் தானிய களம் கட்டித்தர AIMD ஒதுக்கீடு செய்ததை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரத்து செய்துள்ளதை கண்டித்தும் அந்த இடத்தில் தானிய களம் மற்றும் நெல் கொள்முதல் நிலையம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த 4 ஆண்டுகளாக விளையாட்டு மைதானம், கருமகாரிய கட்டிடம், பொது சுகாதார வளாகம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யாமல் புறக்கணித்து வரும் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி வேலாயுதத்தை கண்டித்தும் ஒன்றிய பொருளாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் சுப்பிரமணியன், வெங்கடாச்சலம், ரெங்கன், அண்ணாதுரை, ஜெயபால், முருகேசன், தனம், காயத்ரி, கவிதா உட்பட கிராம மக்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் திட்டக்குடி DSP மோகன்,
ஆய்வாளர் அறிவழகன் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகளின் கோரிக்கையை ஏற்று அனைவரும் அமைதியாக கலைந்து சென்றனர். வீடுகள்லாம் பரவுதுங்க. அந்த பகுதி கரும்பு நெல் எல்லாம் ஏற்றி வர ரோடுங்க. அதுல போய் ஆண்டிப்பட்டி அருகே வீட்டின் முன்பாக கஞ்சா செடி பயிரிட்டு வளர்த்து வந்த நபர் கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்லாபுரம் வடக்கு தெரு பகுதியைச் சேர்ந்தவர் செல்லத்துரை. கூலி தொழிலாளியான இவர் தனது வீட்டின் அருகே கஞ்சா செடியை பயிரிட்டு 3 அடி உயரம் வரை வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பாக ஆண்டிப்பட்டி காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் வீட்டின் அருகிலேயே கஞ்சா செடி பயிரிட்டு வளர்த்து வந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அந்த இடத்திலிருந்த கஞ்சா செடியை அழித்து பறிமுதல் செய்த ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் செல்லத்துறையை கைது செய்து விசாரணைக்கு பின்பு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள தேக்கம்பட்டி மாவட்ட சிறையில் அடைத்தனர். கடமலைகுண்டு காவலர்கள் ஓய்வு இல்லம் திறப்பு விழாவில் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் மரக்கன்றுகளை நடவு செய்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்கு உட்பட்ட கடமலைகுண்டு காவலர்களின் கோரிக்கையை ஏற்று காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காவலர்கள் ஓய்வு இல்லம் சில தினங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்டது. இதனை தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மரக்கன்றுகள் நடவு செய்து பேசினார். இதில் ஆண்டிப்பட்டி உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராமலிங்கம், கடமலைகுண்டு காவல் ஆய்வாளர் சரவணன், காவல் சார்பு ஆய்வாளர்கள் சரவணன், ரெங்கராஜ், ராஜசேகர், சிறப்பு சார் ஆய்வாளர்கள் பால்பாண்டி, தங்கதுரை உள்ளிட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், தனிப்பிரிவு காவல்துறையினர்கள் ரஞ்சித், கார்த்திக், பாண்டியராஜன், உளவு பிரிவு காவல்துறையினர் ராஜசேகர், கடமலைகுண்டு சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் வசந்த நாராயணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேலும் கடமலைகுண்டு காவல் நிலையத்தில் வழக்குகள் அனைத்தும் முறையாக பதிவு செய்யப்படுகிறதா எனவும், கடமலைகுண்டு காவல் நிலையத்திற்கு வேறு அடிப்படை வசதிகள் என்ன வேண்டும் என்பது உள்ளிட்ட ஆய்வுப் பணிகளை தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் கேட்டறிந்தார். ஆண்டிப்பட்டி மின் மயான சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தலைமையில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட குமாரபுரம் பகுதியில் மயானம் அமைந்துள்ளது. இந்த மயானத்திற்கு கொண்டு செல்லப்படும் உடல்களை குமாரபுரம் குடியிருப்பு பகுதி வழியாக கொண்டு செல்கின்றனர். இதனால் குடியிருப்பு பகுதிகளில் பூமாலைகளை ஆங்காங்கே சிதறிவிட்டு செல்வதால் சுகாதாரக்கேடு ஏற்பட்டு குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் நோய் பாதிப்புக்கு ஆளாகும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்து வந்தனர். மேலும் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி மக்களின் பல ஆண்டுகால கோரிக்கையான மின் மயானம் கட்டிடமும் இந்த குமாரபுரம் மயானம் அருகே கட்டப்பட்டு 90% பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் மயானத்திற்கு செல்லும் பாதையை மாற்றி அமைக்க வேண்டுமென மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். சாலையை மாற்றி அமைப்பதற்கு பேரூராட்சி நிர்வாகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு மேற்கு புறத்தில் உள்ள இடத்தை தேர்வு செய்தனர். அந்த இடத்தில் சாலை வசதி மற்றும் தடுப்பு சுவர்கள் அமைக்க பேரூராட்சி நிதியிலிருந்து சுமார் 1,18 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மயானத்திற்கு செல்லும் சாலை பணியை தொடங்குவதற்கு பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த சாலை பணிகள் சுமார் 900 மீட்டர் அளவில் சாலை ஓரத்தில் உள்ள ஓடையில் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பொதுமக்களின் பல ஆண்டுகால கோரிக்கையான மயான சாலை பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றதால் இப்பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற தலைவர் பொன் சந்திரகலா, திமுக பேரூர் செயலாளர் சரவணன், முன்னாள் சேர்மன் ராமசாமி மற்றும் 18 வார்டுகளை சேர்ந்த கவுன்சிலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
அண்ணே கையண்ணே தினேஷ் அண்ணே ஓபன் பண்றதுக்கு நல்லா வச்சுக்கோங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிறுமி படுகொலைக்கு கண்டனம். இந்தியா கூட்டணி சார்பில் நாளை முழு அடைப்பு போராட்டம். நல்லடக்கம் செய்யப்பட்டது, படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல். காங்கிரஸ், திமுக மற்றும் அரசியல் கட்சியினர், மாணவர்கள் அஞ்சலி. சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த ஆளுநருக்கு எதிர்ப்பு. காரை வழிமறித்து போராட்டம். டிஎன்ஏ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது சிறுமியின் மாதிரிகள். கொலையாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்று தரப்படும் என ஆளுநர் உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.